இப்போ பாருங்கள், இது செகண்ட் லாட்டை நான் பிரிச்சிருக்கேன். இந்த சென்டரில் இருந்துருக்கு பாருங்கள், இங்கே தெரியுதா ப்ரௌன் கலரில், அந்த சைட்லேருந்து இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த நாஸ்லேருந்து இங்கேருந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூடைகள் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், இதெல்லாமே வந்து நம்ம பேக்கிங்ஸில் வரும்போது இதையும் ஒரு வியூவை போட்டுறேங்க. பேக்கிங்ஸில் வரும்போது நாங்கள் இப்படி பேக் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா அதுக்குன்னு சப்பையாக இருக்குது, இந்த கூடையெல்லாம் திக்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் பேக் பண்ணும்போது அப்படி தான் பண்ண முடியும், இல்லைன்னா பல்ஜாக இப்படி பெருசு பெருசாக தெரியும்ல. ஸோ தேர்டு பேக்கிங்கும் ஒன்று போடுறேன். இதை பாருங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் அனுப்பும்போது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி நீவி விட்டுருங்க. இதை பாருங்க, இது ஒத்த கையில் நம்ம எடுக்கிறோமா. ஸோ இதை பாருங்க, ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும். கையை வந்துங்க, இருங்க இப்படி காட்டுறேன். கை வந்து இதை பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கார்னரையுமே இப்படி பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இது. ஸோ இதை பாருங்கள், கூட பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் கூடையோட சைஸஸ், தெரியுதா. ஸோ இதை மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபுல் வியூ காட்டிடுறேன். செகண்ட் இது, தேர்டாக நான் இப்போ காட்டிடுறேங்க.